சுட சுட கொழுக்கட்டை. என்ன கொழுக்கட்டை தெரியுமா? அதை விட பால்வடி மாவு, சத்து மாவு கொழுக்கட்டை. கதையை கேளுங்க, சொல்கிறேன். என்னாச்சுன்னா, காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு சாம்பார் வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணுங்க. அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு வடிச்சிட்டு சாம்பார் வச்சேன். சரிங்களா? காலையில் சாப்பிட்டாங்க. மதியத்துக்கு எங்கள் வீட்டுக்காரு சாப்பாட்டுக்கு வருவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் காலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுருப்பேன். தெரியாது. திடீர்னு வந்துட்டார் மனுஷன். என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் இருந்த சாப்பாடு அவருக்கு போட்டுட்டு நான் யோசிச்சேங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறேன். திங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எப்படி இருக்கும்? அங்கேன்னு வந்தால் தானே இருக்கும். நம்ம தான் வாங்கிட்டு வர பேச்சே கிடையாது. அப்புறம் யோசனை வந்துச்சு. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரு சத்து மாவு எடுத்துகிட்டு வந்திருந்தார். அது நம்ம எங்கே வச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்தேங்க. பார்த்தா பக்கெட்டில் இருந்துச்சு. அப்புறம் அது அப்படியே சாப்பிட்டா எனக்கு வயிறு வலி எடுத்துக்கோங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி தோசையாக ஊற்றலாமா, இல்லை மாவு பிசைஞ்சிட்டு சின்னதாக உருண்டை பண்ணி போண்டா மாதிரி போடலாமா அப்படின்னு யோசிச்சேங்க. எதுக்கு போண்டா மாதிரி போட்டாலாம் எண்ணெய் வேஸ்ட் ஆகும், எண்ணெய் அதிகமாகும் அப்படின்னு சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா நம்ம இப்படி பிடிப்போம்ல, இப்படி பிடிச்சி அந்த மாதிரி பிடிச்சி எடுத்து செஞ்சது தாங்க இந்த கொழுக்கட்டை. எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி பசி டைமுக்கு வேறு வழி இல்லை, செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆனால் நாசமாக போனவளே அப்படின்னு இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது தான் ஞாபகம் வருது, இதில் சர்க்கரையே போடலைங்க. நல்ல வேலை, அதில் ஏற்கனவே ஸ்வீட் கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் தப்பித்தேன். இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் பொண்ணுங்க வருவாளுங்க. வந்தாளுங்கண்ணா, ஏம்மா இனாமா கொழுக்கட்டை செஞ்சுக்கிறேன், ஸ்வீட்டே இல்லைம்மா, தித்திப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கழுவி ஊற்றிருப்பாளுங்க. ஏதோ அந்த சத்து மாவில் கொஞ்சம் தித்திப்பு இருக்கிறதுனால நான் தப்பித்தேன். பசி கண்ணு மறைச்சிச்சு, சக்கரை போடல இதில். ஆனால் மற்றபடி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி மதிய சாப்பாடு இந்த கொழுக்கட்டையோடு முடிஞ்சு போச்சுங்க எனக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் மத்தியானத்தில் சாப்பாட்டுக்கு பதில் இந்த மாதிரி திடீர்னு அவசரமாக ஏதாச்சும் செஞ்சு அந்த பசி டைமுக்கு சாப்பிட்ருக்கீங்க? சொல்லிட்டு போங்க பாப்போம்.